ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கு செப்டம்பர் மாதத்தோட 2வது வாரத்துக்கான ஃபஸ்ட்டு வாரத்தோட முதல் நாள் வந்து மிட்கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஓகேங்களா. ஸோ அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேடிங் தமிழ் வந்து 10,000க்கும் மேலே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணி போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் புதுசாக வந்து நம்ம வந்து இந்த 2வது வாரத்துக்காக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே வந்து போன ஸ்விங்கு லோ ஸ்விங்கு ஹையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கான ரியாக்ஷன் இந்த வாரத்துக்கு இருக்குன்றது தான் வந்து நம்ம நம்புகிறோம். இதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ற இந்த நாளையிலேருந்து நம்ம வந்து இந்த நம்ம குரூப் அப்டேட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்த சேனலில் கொடுக்குற வீடியோவில் கொடுக்குற லெவல்ஸாக இருக்கட்டும், எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் தமிழ், ஓகேங்களா. ஸோ நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஃப்ரீ தான், ஓகேங்களா. மார்க்கெட் அவர்ஸலுக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. இவங்க வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜை இது தந்துட்டு இருக்காங்க. நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுதான் ஹைலைட்டே, ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ப்ரோக்கர் கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு யார்ட்டாவது இந்த யூஸ் பண்ணுற ஆப் வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட தான் நீங்கள் டவுட்டை கேட்கலாம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. செபி அப்ரூவ்டு டிமெட் இவங்க தான், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை கவலைப்பட தேவையில்ல. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோவும் தந்துடுறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட கிளைண்ட் ஐடி வந்ததுக்கப்புறம் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் என்னோட ஐடி இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெபினார் வீடியோவும் நம்ம தந்துடுவோம், ஓகேங்களா. சரி, ஓகே, வீடியோ போயிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே போன ஹை அண்ட் லோக்கு வந்து ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,010ன்றது இம்பார்ட்டன்ட் லெவலை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நிஃப்டி வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்த லெவலான 24,800, ஓகேங்களா. ஸோ ஏன் இப்போ 25,000 பிரேக் பண்ணோன்னா 24,800 வந்து ஏன் டச் பண்ணியிருக்குன்றது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபிபனோசியோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஒன்ஸ் இந்த 24,800 பிரேக் பண்ணுது நாளைக்கு அப்படின்னா, ஏன்னா இது ஒரு சேனலை வந்து பெரிய சேனலில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ரைசிங் வெஜ் சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ரைசிங் வெஜ் சேனலில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்களேன். ஸோ இந்த ரைசிங் வெஜ் சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நிஃப்டி வந்து ஃபால் பண்ணி அது வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 24,800 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா 24,640 தான் நம்மளுக்கு அடுத்த லெவல் இருக்குது. ஸோ 24,640 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,485 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து கோல்டன் ரேஷியோ லெவலாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது இம்பார்ட்டன்ட் லெவல். 2 லெவல் நாளைக்கு வந்து நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. 24,640 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,485 லெவலுக்கு வந்து நிஃப்டி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது தான் வந்து இதில் தெளிவுபடுத்துது, ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,800 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிற பட்சத்தில் 25,000, அதாவது 24,850 இப்போ மார்க் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,850 மேலே போகுதுன்னா 25,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த 24,800 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கேல்பிங்காக ஸ்கேல்பிங்லாம் அடுத்த லெவல் டார்கெட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா 24,640 வரலையும் ஒரு புட் என்ட்ரி போகலாம். ஒன்ஸ் இந்த 24,850லேருந்து ஒரு 900க்கு மேலே போகுது, அதாவது இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டில் 12.15க்கு போன இந்த லாஸ்ட் டே போன இந்த ஹேண்டில், அதாவது 24,939க்கு மேலே போகுது அப்படின்னா 25,010 ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்படி போயிட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு ஃபால் பண்ணியிருக்கு சேனலில், ஓகேங்களா. ஸோ இதுவுமே ரைசிங் வெஜ் சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபால் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபிபனோசி ஹை அண்ட் லோக்கு மார்க் பண்ணி வந்து ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் பண்ணது வந்து 51,255 ஃபால் ஆனோன்னு நம்மளோட கோல்டன் ரேஷியோ லெவலில் வந்து கரெக்டாக வந்து டச் ஆகிருக்கு பாருங்க. 50,458 ரேஞ்சை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா
இந்த பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக தொட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 50,548லேருந்து மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா 50,704ன்றது நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 50,951ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ அதுக்கும் மேலே போகுதுன்னா 51,255 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது 50,458 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ரேஞ்சை நம்மளுக்கு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் போய் டச் பண்ணிட்டு திருப்பி வந்து 50,100ன்ற ரேஞ்சு தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 49,660ன்ற ரேஞ்சு தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட சேனல்லே இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த சேனலை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கிங்க, ஃபிபனோசின் ட்ரா பண்ணி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரைசிங் வெஜ் கிடையாது, இது வந்து ஒரு சேனல். ஓகேங்களா? ஒரு சின்ன சேனலை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 23,635 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ நாளைக்கு வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான இந்த 23,635 வந்து டச் பண்ணிட்டு திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து 23,064ன்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கு. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா 23,615 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 23,405ன்றது அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது அதுலேருந்து கீழே வருதுன்னா 23,236ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் 23,067ன்றது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். இந்த 3 சப்போர்ட் ரேஞ்சு இருக்கு நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,615க்கு மேலே போனால் தான் நீங்கள் கால் சைடு போகணும். இந்த 23,615க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்டான 23,953 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு சேனல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? அதனால வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணி போகிறதுக்கான தான் வாய்ப்புகள் இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் 23,615 ரீட்ரேஸ் பண்ணுது அப்படின்னா இல்லை கேப் டவுனே ஆனாலும் 23,067ன்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துறோம். மிட் கேப் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இதையுமே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு சேனல் பேட்டர்னில் வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த சேனலை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து ஒரு சேனலை வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போமே. ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரலையும் நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு சேனல் மாதிரி உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். நான் இதுலையுமே என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்விங்கு லோ ஸ்விங்கு ஹையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபிபனோசி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இம்பார்ட்டன்ட் ரேஞ்சான இந்த இடத்துல வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து 0.23ன்ற ரிஜெக்ஷன் ஏரியாவில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அது 13,038ன்ற ரேஞ்சு. இந்த 13,038ன்ற ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட்டை வந்து நம்ம எதை வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,000ன்ற இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக இருக்குது. இந்த 13,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கம்பல்சரியாக வந்து 12,877ன்ற ரேஞ்சுக்கு வரதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்ஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,747ன்ற அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. ஒன்ஸ் நாளைக்கு பார்ப்போம் இந்த 13,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ரேஞ்சான நம்மளுக்கு வந்து 12,877ன்ற ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12,750ன்றது அடுத்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு வரதுக்கு. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13,045 பிரேக் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா 13,200ன்றது அடுத்த ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? இந்த இடம் அதாவது நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 13,174க்கு மேலே போனாதான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு எது நடக்குதுன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த லெவல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.